வணக்கங்க. நாம் இன்றைக்கி வந்துட்டு சேலம் பூ மார்க்கெட்டில் இருக்கோம். சேலம் பூ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய மார்க்கெட்டுங்க. ஒசூருக்கு அப்புறம் பெரிய மார்க்கெட் பார்த்திங்கன்னா சேலம் பூ மார்க்கெட் தாங்க. இங்கே வந்துட்டு காலைல சாயந்தரம்னு 2 நேரமும் வந்து பூ வந்து மாற்றி மாற்றி கொண்டு வந்துடுவாங்க. காலைல ஒருத்தர் வந்து ஏலத்துக்கு எடுத்துடுவாங்க, மதியானத்துக்கு மேலே ஒருத்தர் வந்து ஏலத்துக்கு எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி வந்துட்டு பூவோடைய ரேட் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ மல்லி 150ங்க. கனகாமரம் வந்துட்டு 1/4 கிலோ 80. பட்டன் ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோவே வந்துட்டு 20 ரூபா தாங்க. அரளிப்பூவெல்லாம் பாக்கெட்டே 80 ரூபா. இந்த மாதிரி கலராக இருக்கிற ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 20. பூ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வகை பூவும் கிடைக்குங்க. இந்த மல்லி குண்டு மல்லி பார்த்திங்கன்னா 150 தான். காக்கட்டா பூ பார்த்திங்கன்னா 1/4 கிலோவே 100 ரூபா தாங்க. நம்ம வந்து பன்னீர் ரோஸ் வாங்க தாங்க போயிருந்தோம். அரளிப்பூ பாக்கெட்டாக விற்கிறாங்க. இந்த பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 50 ரூபா சொன்னாங்க, கிலோ 200 ரூபா. நான் ஃபைனலாக தொலைவு பிடிச்சி 1/4 கிலோ 150ன்னு சொல்லி ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தேங்க. இந்த பூ தாங்க நான் வாங்கினது. ரொம்ப நல்லா இருக்குங்க பூ. ஃபைனலாக நாம் வந்து ஒரு 1/4 கிலோ பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை தாங்க நம்ம வந்து குல்கந்து செய்கிறாங்க. இந்த ரோஸில் இப்போ ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறாங்க. நம்ம இதை வச்சு வந்துட்டு ஃபேஸ் பேக்கு பவுட்ரு ரெடி பண்ண போகிறோங்க. அது குளியல் பவுட்ரு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுதான் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த ரோஸை வந்து காம்பு நீக்கிட்டுங்க நம்ம வந்துட்டு இதழ் மட்டும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இதழாக எடுக்க வேண்டியது. பூ எடுத்திங்கன்னா காம்பு மட்டும் பிச்சு எடுத்துருங்க. இதை வந்துட்டு நல்லா நிழலையே காய வச்சு பெரட்டுட்டு காய வைங்க. இல்லைன்னா அடியில் ஈரம் தங்கிரும். அதுக்கப்புறம் அடியில் இருக்கிற பூ வந்துட்டு அழுகுன மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்துட்டு காம்பெல்லாம் நீக்கிட்டு இப்படி பெரட்டிட்டு காய வச்சுக்கலாங்க. நான் வந்து இதை வந்து பயோ என்சைம் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம சோப்பு ரெடி பண்ண வச்சுக்கலாம். பயோ என்சைம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேங்க. நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பயோ என்சைம் வச்சு நம்ம வந்துட்டு சோப்பு தயாரிக்கலாம், ஷாம்பு தயாரிக்கலாம், அப்புறம் வீடு க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வந்துட்டு பயோ என்சைம் வந்துட்டு எல்லா க்ளீனிங் ப்ராடக்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி காம்பு தனியாக பூ தனியாக எடுத்துக்கலாங்க. இது நல்லா நிழல்லையே உணர்த்தி வைங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆவாரம்பூவு, பச்சை பயிறு, வெட்டி வேறு, மகிழம்பூவு இப்படின்னு ஒரு 12 பொருள் போட்டு நம்ம வந்துட்டுங்க ரெடி பண்ண போகிறோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பன்னீர் ரோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுங்க. நான் வாங்கி வந்துட்டு கொரியர் கூட அனுப்புகிறேங்க. நன்றிங்க.